மீனாவுக்கு கல்யாண மண்டபத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கிது. அந்த ஆர்டரை எடுக்கணும் அப்படின்னாக்கா முன்பணம் ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதறி போய் நிற்கிறாங்க. தேடி அலைஞ்சிட்ருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு அவ்வளோ பெரிய தொகையை ரெடி பண்ண முடியாது, கண்டிப்பாக அந்த ஆர்டரை அவள் கைக்கு கிடைக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதே மாதிரியே சிந்தாமணியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மீனாவுக்கு சீதா உதவி பண்ணுறாங்க. சீதா கிட்ட பணத்தை வாங்கிட்டு மீனா அந்த மண்டபத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் சிந்தாமணி ஏற்கனவே ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 2 ரவுடிஸும் பைக்கில் வந்து வேகமாக மீனாவை கீழே தள்ளி விட்டுட்டு கையில் வச்சுருந்த பேக்கை பிடுங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதை கொண்டு போய் சிந்தாமணிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே சிந்தாமணி விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி, அவளால் பணத்தை ரெடி பண்ண முடியாது, அவள் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தபோது பணத்தை நான் ஆள் வச்சு பிடுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மீனாவுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? முத்து ஹெல்ப் பண்ண போகிறாரா, அல்லது அருண் போலீஸும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரா, அல்லது சிந்தாமணியோட வீட்டுக்காரர் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்யணுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நான் வந்து உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லியிருப்பார். அவர் ஒரு வேளை வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வரப்போகிற ப்ரமோவை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.